விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உன்னதமான மாதம், உயர்வான மாதம், யோகமான மாதம், அதிர்ஷ்டம், நிம்மதி, சகலம் தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக சந்தோஷமாக எல்லாம் கிடைக்கக்கூடிய சூப்பர் மாதம் இந்த மாதம். ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம். மாசத்துல 25 நாள் செவ்வாய் 7ஆம் இடத்திலேயே மங்கள யோகத்தோடு இருந்து ராசியை பார்க்கிறார். கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன் நான். எல்லா விதமான விருச்சிக ராசிக்காரர்களையும் நான் கண்டிப்பாக கொடுத்து வைத்தவர்கள் என்றே நிச்சயமாக குறிப்பிடுவேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கோச்சாரங்கள் மேல இப்போது கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக பரம்பொருள் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. என்ன நடக்கிறது? 4ஆம் இடத்துல அங்கே சனி இருக்கிறார். 5ஆம் இடத்துல இவர் ராகு இருந்தாலும் 11ஆம் இடத்துல ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு குருவின் பார்வையில வெற்றியை தரக்கூடிய அமைப்புல கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு நிறைவான நல்ல அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வெற்றியை நோக்கி மட்டுமே முன்னேறக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப பெருசு. கடந்த காலத்துல கலைத்துறையில நல்ல வாய்ப்பு கிடைச்சது, ஆபீஸ்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சது, வாழ்க்கையில நல்ல வாய்ப்பு கிடைச்சது, வேலை தொழில் எல்லாத்துலயும் வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அசால்ட்டா இருந்து என்னன்னு தெரியாம சும்மா என்னுடைய சோம்பேறித்தனத்தினால இதை விட்டுட்டேன் என்கின்ற மாதிரியாக இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு பரம்பொருள் நல் வாய்ப்பு ஒன்றை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். அதை விட பெருசு, இந்த தடவை வரக்கூடிய வாய்ப்பை நீங்க விட்டு விடாமல் அப்படியே கெட்டியாக பிடித்துக் கொள்ளக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும். இடைய ஆண் பெண் இருவருக்குமே காதல் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய அமைப்பு. தாய் தந்தையரிடம் பெற்றோரிடம் காதலை எப்படி சொல்வது என்கின்ற தயக்கங்களில் இருந்தவர்களுக்கு அந்த தயக்கங்கள் விலகி தாய் தந்தையருடைய ஆதரவு, அனுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நல்லா இருக்குங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்புல அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. எல்லா கிரகங்களும் சாதகமாகவே இருக்குது. ஐயா, பாதகங்கள் எதுனா இருக்கா? வீடு சார்ந்த விஷயங்கள்ல எதனா தொல்லைகள் வரும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது வாகன விஷயங்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் போன்றவைகள் வரும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்லவைகள் உண்டு. ஆனா 5ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பிள்ளைகளால் ஏதாவது கல்வி கட்டணம் போன்ற அமைப்புகளை கொடுப்பாரு. ஆனாலும் அந்த கல்வி கட்டண அமைப்புகள் ஒரு பண அமைப்புகளை நீங்களே சமாளிச்சுக்கக்கூடிய அளவிற்கு நல்லாவே இருக்கும். ராசி எப்போது சுபத்துவமாகிறதோ அப்போது முடியாதது ஒன்றும் இல்லை என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சுபத்துவமாக இருக்கின்ற அதன் அடிப்படையில பண கஷ்டங்கள் அனைத்தையும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளின் மூலமாக ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து விடுகின்ற காரணத்தினால் அனைத்து தொல்லைகளையும் சமாளித்துக் கொள்ளுகின்ற விதமாக நல்லா இருக்குதுங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் யோகமான மாதங்க இந்த ஆகஸ்ட் மாதம்.